சாயராம். ஒருவருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று பிரசன்ன ஜோதிடம் மூலியம் துல்லியமாக சொல்ல முடியுமா குருஜி? இதுதான் கேள்வி. பிரசன்ன ஜோதிடத்தில் ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காரு. 100% சொல்ல முடியும். ஒரு வாழ்க்கையில இத்தனை நாள் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்றது பிரசன்ன ஜோதிடத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பிரசன்ன ஜோதிடம் அப்படின்றது என்னன்னா, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் பார்க்குற விதத்தை பிரசன்ன ஜோதிடம் நான் சொல்கிறேன். எப்படி பார்க்குறேன்னா, பிரசனமும் பார்ப்பேன், ஜோதிடமும் பார்ப்பேன், ரெண்டும் மிங்கிள் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? இந்த ரெண்டையும் கொண்டு வந்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி என்ன காரணம் அப்படின்னா, எந்த வகையிலையும் என்கிட்ட வர்றவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்து வந்தது சக்ஸஸாக கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்ன நடந்தது, எதனால அவங்க பிரச்சனை. அதாவது ஒரு மரத்தை வெட்டணும்னு முடிவு பண்ணிடுறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மரம் வேணாம் முடிவு பண்ணால் மரத்தை நீங்கள் எவ்வளோதான் வெட்டி எடுத்தாலும் அது திரும்ப 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 வளரும். அப்போது ஆணி வேரை எடுக்கணும். அந்த வேரை பிடிங்கி எடுத்தாதான் அந்த மரம் முழுசாக வளராம அந்த இடம் சுத்தமாகும். இதுதான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு இருக்கார், அதுக்கு மூல காரணம் என்ன, அதோடைய ரகசியம் என்ன, அது எந்த ஜென்மத்தில் அவர் செஞ்சதா அவருடைய பிரச்சனை, இல்லை இந்த ஜென்மத்தில் அவர் செஞ்சதா, இப்ப பண்ண தப்பா, போன ஜென்மத்தில் பண்ண தப்பா, இந்த குடும்பத்தில் நடந்த தப்பா, இல்லை இந்த மூணுமே மிங்கிள்டா, எது இவரை தாக்குது, அதை முதல்ல கண்டுபிடிச்சு எடுக்கணும். இவர் ஜாதகத்துல எந்த கிரகம் வேலை செய்யல, எந்த கிரகத்தாலும் இவருக்கு நெகட்டிவ் எது பாதிக்குது, அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும். எந்த நட்சத்திரம் இவரை லாக் பண்ணுது, இவரை வேலை செய்ய விடாம கட்டு போட்டு வச்சிருக்கிறது யாரு, அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும். இந்த 3 தெரிஞ்சிருச்சுன்னா பதில் வந்துருச்சு இல்லையா? அப்போ இதுக்குண்டான தீர்வு என்னன்றதையும் எடுத்துட்டோம்னா இது வாழ்க்கையில சக்சஸ் ஈஸி. புரிஞ்சதுங்களா? அப்போ அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பிரசன்ன ஜோதிடத்தில் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை கிளியர் பண்ணிட்டா இவர் வாழ்க்கை எப்படி மாறும்ன்றதையும் பிரசன்ன ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் டஃபஸ்ட் ஒர்க்கு தான். ஒர்க்கு கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தி, நிறைய சிரமம் எடுத்து இதில் பார்க்கணும். ஆனால் பலன் முழுசாக்கு. இப்போ என்கிட்ட பேசுகிறவங்க நான் சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா, ஆமாம் சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா அது அந்த பிரசன்ன ஜோதிடத்தில் எல்லாம் காமிச்சிடும், அவங்க விதியை காமிச்சிடும். அதை இதனால தான் உங்களுக்கு நடக்குதுன்றதை ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டோன்னா அப்போ அவங்களுக்கு தெளிவு வந்துடும். ஓகே, இதுதான், இதை நம்ம சரியாயிடுச்சு, சரியாயிடும்ன்ற மைண்டை செட் வந்துடும். அதுக்கு சரியான வழிமுறை அந்த பிரசன்ன ஜோதிடம். பிரசன்ன ஜோதிடத்தில் கண்டிப்பாக துல்லியமாக சொல்லலாம். மிக சிறந்த வழி இது. என்னுடைய குருமார்களும் உபாசனை பண்ற தெய்வங்களும் குருமார்களுடைய ஆசீர்வாதமும் தான் இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். அந்த கடவுளுக்கும் குருக்களுக்கும் நன்றி. சாய்ராம்.